அனைவருக்கும் ஆண்மநேய அன்பு வணக்கம். இத்தலைப்பில் பாசமலர் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் நண்பர்களே. யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராஜிகளிடத்தும் அன்பு காட்டியவர் நம் வள்ளற் பெருமானார். அதுதான் ஆண்மநேயம் என்றும் பேசப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் மட்டுமல்ல அன்பர்களே, அசையா பொருட்களான இடத்திலும் உயிர் உண்டு என்று பேசி இரக்கம் காட்டியவர் தான் வள்ளற் பெருமானார். சர அசர உயிர் தரும், சாற்றிய பொருள் தரும், விராவி உள் விளங்கும் இத்தக மணியே என்று அகவல் பேசுகிறது. உலகில் உள்ள சித்தர்கள் எல்லாம் இரக்கம் காட்டியவர்கள்தான். ஆனால் பெருமான் காட்டிய இரக்கம் ஜடப்பொருள்களிலும் சென்று நின்றது. பெருமான் தன் தாய் சின்னம்மை பற்றி அதிகம் பேசவில்லை என்றாலும் உலக உயிர்களில் எல்லாவற்றிலும் அவர் நீக்கமர அன்பு காட்டியவர். சரி அன்பர்களே, தாயை போற்றிய ஞானிகள் சிலரை இங்கே பார்ப்போம். ஆதிசங்கரர் தான் சந்நியாசம் வாங்கி கொண்டு தாயை பிரியும் பொழுது தாய் கேட்கிறாள், சங்கரா என் சடங்கிற்கு வந்து விடுவாயா, இறுதிச் சடங்கிற்கு வந்து விடப்பா என்று கேட்கிறாள். சங்கரர் வருகிறேன் அம்மா என்று கூறுகிறார். உனக்கு எப்படியப்பா தெரியும் என்று கேட்கிறார். ஒரு உண்மை சன்னியாசி அதை கூட தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவள் எப்படி அம்மா உண்மை சன்னியாசி இருக்க முடியும் என்று சொல்லி அதே சொல்லியது போல தன் தாயினுடைய இறுதிச் சடங்கில் வந்து கலந்து கொள்கிறாள். இயேசுநாதர் கல்வாரி கழுமரத்திலிருந்து விழுந்து கிடந்தார். கழுமரம் பூத்தது. இயேசுநாதர் வானுக்கும் மண்ணுக்கும் இடையே விழுந்து கிடந்தார். அந்த நேரத்தில் மரியாள் வருகிறார். அப்போது இயேசு, இதோ உன் மகன் 31 வயதிலே உன்னை விட்டு பிரிகிறேன் அம்மா என்ற கனத்த இதயத்தோடு சொல்கிறார். அதுதான் அவர் காட்டிய தாய்ப்பாசம். அடுத்து மகாபுத்தர் புத்தம் தர்மம் கச்சாமே என்று தன் இறுதி நாட்களை கழித்து கொண்டிருந்தார் புத்தர். அவரின் தாயார் கிருஷ்ண பிரேமி வருகிறாள். இதோ உனக்கு பாலூட்டிய தாய் வருகிறாள் என்று சிஷ்யர்கள் கூறினார்கள். புத்தர் திரும்பி பார்த்தார். மேலும் சங்கத்தில் பெண்களை சேர்க்கக்கூடாது என்று கூறிய புத்தர், இனிமேல் பெண்களை சங்கத்தில் சேருங்கள் என்று தாய்ப்பாச விகுதியால் கூறி மறைந்தார். நபிகள் நாயகம் அவர்கள் பல நாட்டு தூதர்களோடு பேசிக்கொண்டிருந்தாராம். அப்பொழுது அங்கே ஒருவர், உனக்கு உன் தாய் வருகிறாள், அலிமா வருகிறாள் என்று சொன்னார்களாம். அனைத்தையும் வைத்துவிட்டு ஓடோடி சென்று நம் தாயை வணங்கி மகிழ்ந்தாராம். எனவே அன்பர்களே, நம் பெருமானின் அன்பு மலையை விட கடலை விட பெரியது. பிரபஞ்சங்களையே நேசித்த பெருமை பெருமானுக்கு உண்டு. நம் பெருமானை வணங்குவோம், வாழ்த்துவோம், அன்பு பாராட்டுவோம். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி.